தேர்தல் பலராலும் எதிர்பார்க்கப்பட்டபடி பொலிப்பிய அவர்கள் வெற்றி பெற்றிருக்கின்றார். 80% வாக்குகளை பெற்றிருக்கின்றார். அளிக்கப்பட்ட வாக்குகளில் இந்த தொகுதிக்கு அவர் போட்டியிடுவதற்கான காரணம், இந்த தொகுதி என்பது நிச்சயமாக வெல்லப்படக்கூடியது என்பதும், கடந்த தேர்தலில் போட்டியிட்டவர் இந்த தேர்தலில் 83% வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றிருந்தார் என்பதும் குறிப்பான காரணங்களாக இருந்தன. முதன்மை போட்டியாளராக சில வேளை டக்ஃபோர்ட் அவர்களே வரக்கூடும் என்கின்ற கருத்தியல் ஊடகங்களிடையே இருக்கின்றன. அந்த கன்சர்வேட்டிவ் கட்சியின் தலைவராக லிபரல் கட்சியை பொறுத்தவரையில் ஒரு எதிர்கொள்ள வேண்டிய அந்த பிரச்சனைகள் என்பன அதிகமாக இருக்கும். அதற்கான காரணம் பியர் பொலிவியா அவர்களுடைய கேள்விகள் என்பன நிச்சயமாக அவர்களை அதாவது இந்த 21 வருடம் அதாவது கரியர் பொலிட்டீஷியன், அரசியலை தொழிலாக கொண்டவராக இருந்து தலைவராக வந்தபடியால் அவருடைய கேள்விகள் என்பன நிச்சயமாக மாக்காணி அவர்களுக்கான ஒரு பொறுதலாக இருக்கும். இந்த ரிபல் நியூஸ் என்று இப்பொழுது அமைச்சர் கரியானந்த சங்கரி அவர்களை தாக்கி வருகின்ற ரிபல் நியூஸின் உரிமையாளர் பியர் பொலிவியரன் ஒரு ஆலோசகராக இருந்தவர் அல்லது ஆலோசகராக இருக்கின்றவர் என்கின்ற ஒரு சந்தேகத்தை பத்திரிகைகள் வெளியிடுகின்றன, ஊடகங்கள் வெளியிட்டு வருகின்றன. கேசியம் ஒன்று டக்ஃபோர்ட் மத்திய அரசை நோக்கி செல்லும் பொழுது பேட்ரிக் ப்ரவுன் அவர்கள் மாகாண முதல்வருக்கான போட்டியில் இறங்கலாம் அல்ல அந்த கட்சியின் போட்டியில் இறங்கலாம் என்கின்ற ஒரு கேசியம் இருந்தது. இப்பொழுது இலங்கை தமிழர்களிடையே கூட எங்களிடையே கூட தான் இனப்படுகொலையை ஐக்கிய நாடுகள் அவைக்கு எடுத்துச் செல்வேன் என்பதை அறுதியாக கூறுகின்ற ஒருவராகவும், அதே நேரம் காசாவில் நடைபெறுவது இனப்படுகொலை இல்லை என்பதை கூறுவராகவும் இருக்கின்ற ஒரு நிலைமை போன்ற பல இரட்டை தன்மைகள் உள்ளவராக இருக்கின்றபடியால் மக்கள் அடையாளம் காணக்கூடிய ஒரு தன்மை ஏற்படுகின்றது. நேரம் காலை 7:48 புத்தமது காலையுடன் காலை பொழுது நேர்களும் இணைந்திருக்கின்றீர்கள். சிறப்பு நேர்காணல் ஒன்றில் நேர்களை மீண்டும் சந்திக்க இருக்கின்றோம். எங்களுடன் தற்பொழுது அரசியல் ஆலோசகர் சுரேஷ் தர்மா இணைந்திருக்கின்றார். வணக்கம் சுரேஷ். வணக்கம் தர்மா. வணக்கம் நேர்களே. வணக்கம். இந்த வேளையில் நாங்கள் பேசிக்கொள்ளப் போகின்ற விடயம், நேற்றைய தினம் நடந்த இடைத்தேர்தலில் அல்பர்டாவில் போட்டியிட்ட கன்சர்வேட்டிவ் தலைவர் பியர் பொலிவியை வெற்றி பெற்றிருக்கின்றார். கடந்த ஏப்ரல் மாதத்தில் நடந்த மத்திய தேர்தலில் அவர் ஒட்டோவா தொகுதியில் போட்டியிட்டு தோல்வி அடைந்திருந்தார். இதனால் அவர் பாராளுமன்றம் செல்வதற்கான அவருக்குரிய தகுதி இல்லாமல் இருந்தது. தற்பொழுது அல்பர்டாவில் நடந்த இடைத்தேர்தலில் அவர் வெற்றி பெற்றதன் மூலம் மீண்டும் பாராளுமன்றத்துக்கு அவர் செல்ல இருக்கின்றார். இது தொடர்பாகவும் இந்த தேர்தல் நடைமுறைகள் பற்றியும் உங்களுடைய கருத்து என்ன? நிச்சயமாக தர்மா, இந்த தேர்தல் பலராலும் எதிர்பார்க்கப்பட்டபடி பொலிப்பிய அவர்கள் வெற்றி பெற்றிருக்கின்றார். 80% வாக்குகளை பெற்றிருக்கின்றார். அளிக்கப்பட்ட வாக்குகள் சுமார் 59,000 இருக்கின்றன. 82,000 வாக்காளர்கள் இருக்கின்ற அந்த தொகுதியில் வாக்களித்தவர்களின் தொகை என்பது 59% அண்மித்ததாகத்தான் இருக்கின்றது. கடந்த முறைய தேர்தலில் 76% வாக்களித்திருந்தார்கள். இருந்த பொழுதிலும் இந்த முறை தேர்தலில் 214 பேர் போட்டியிட்டிருந்தார்கள் பியர் பொலிவியருடன். இதுதான் கனடாவின் வரலாற்றிலேயே இவ்வாறான ஒரு அதிகமானவர்கள் போட்டியிட்ட தேர்தலாக அமைந்திருந்தது. அதற்கான காரணம், இந்த பலரையும் வேட்பாளர்களாக இணைக்கும் ஒரு அமைப்பு என்பது இந்த செயற்பாட்டில் ஈடுபட்டிருந்தது. அவர்களில் குறிப்பாக 70க்கு மேற்பட்ட வேட்பாளர்கள் ஒரு வாக்கை கூட பெறவில்லை. 35% வேட்பாளர்கள் 214 பேரில் ஒரு வாக்கை கூட பெறவில்லை. இந்த தொகுதிக்கு அவர் போட்டியிடுவதற்கான காரணம், இந்த தொகுதி என்பது நிச்சயமாக வெல்லப்படக்கூடியது என்பதும், கடந்த தேர்தலில் போட்டியிட்டவர் இந்த தேர்தலில் 83% வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றிருந்தார் என்பதும் குறிப்பான காரணங்களாக இருந்தன. இருந்த பொழுதிலும் நீங்கள் குறிப்பிட்டது போன்று தான் 21 வருடம் பிரதிநிதித்துவப்படுத்திய அந்த ஒட்டாவா நேப்பியன் தொகுதியை பியர் பொலிவியா அவர்கள் இழந்த பொழுது அவரது அரசியல் என்பது அந்நியவாதத்திற்கு உட்படுத்தப்பட்டிருந்தது. அதாவது கட்சியின் தலைவராக இருந்த பொழுதிலும் எதிர்கட்சி தலைவரின் வாசஸ்தலத்தில் வசித்து வந்தவர் அவர் எப்பொழுதும் அங்கேதான் இருக்கின்றார். எனவே திருப்பவும் அவர் பாராளுமன்றத்துக்கு வருவதற்கான ஏதுகையாக ராஜினாமா செய்திருந்தார் வென்றவர். அதன் மூலம் இந்த தொகுதியை அவர் விட்டுக் கொடுத்திருந்தார் பியர் பொலிவியா அவர்களுக்கு. இப்பொழுது அவர் பாராளுமன்ற உறுப்பினராக வந்தபடியால் நிச்சயமாக எதிர்கட்சி தலைவர் என்கின்ற அந்தஸ்து
அந்தஸ்தை ஆண்ட்ரூ ஷே அவர்களிடமிருந்து தான் கையகப்படுத்தி அந்த வகையில் செயற்பட போகின்றார். எனவே இனிவரும் சுமார் 3.5 அல்லது அதற்கு மேற்பட்ட காலங்கள் லிபரல் கட்சியை பொறுத்தவரையில், அல்லது சில வேளைகளில் குறைந்த காலங்கள், எவ்வாறு தேர்தல்கள் அல்லது எவ்வாறு செல்லும் என்று சொல்ல முடியாது. லிபரல் கட்சியை பொறுத்தவரையில் ஒரு எதிர்கொள்ள வேண்டிய அந்த பிரச்சனைகள் என்பன அதிகமாக இருக்கும். அதற்கான காரணம் பியர் பொலிவியே அவர்களுடைய கேள்விகள் என்பன நிச்சயமாக அவர்களை அதாவது வந்து இந்த 21 வருடம் இந்த கரியர் பொலிட்டீஷியன், அரசியலை தொழிலாக கொண்டவராக இருந்து தலைவராக வந்தபடியால் அவருடைய கேள்விகள் என்பன நிச்சயமாக மாக்காணி அவர்களுக்கான ஒரு பொறுதலாக இருக்கும். இங்கே குறிப்பிட வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால், பியர் பொலிவியே அவர்கள் சந்திக்க போகின்ற சவால்கள் சில இருக்கின்றன எதிர்காலத்தில். அவை நிச்சயமாக அவரை ஒரு இக்கட்டுக்குள் தள்ளும் என்கின்ற எதிர்பார்ப்பு கூட இருக்கின்றது. ஆமாம், பொதுவாகவே 2 அணிகள் போட்டியிடுகின்ற பொழுது 2 அணிகளுமே பலமாக இருந்தால்தான் பார்ப்பவர்களுக்கு அந்த போட்டியும் சுவாரஸ்யமாக இருக்கும். அதே போலதான் இப்பொழுது எதிர்க்கட்சி தலைவராக இவர் பாராளுமன்றத்துக்கு செல்லுகின்ற பொழுது, அந்த நீங்கள் குறிப்பிட்ட கணக்கு, இவர் ஒரு பிரேரணைகள் வருகின்ற பொழுதோ, ஒரு விவாதங்கள் வருகின்ற பொழுதோ, இவருடைய கேள்விகளுக்கு லிபரல் அரசாங்கம் பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும். இப்படி பார்க்கின்ற பொழுது இவருடைய வெற்றி கன்சர்வேட்டிவ் கட்சியில் என்ன மாற்றத்தை கொண்டு வரும், அந்த கன்சர்வேட்டிவ் கட்சிக்கு மக்களினுடைய ஆதரவை எவ்வளவு பலப்படுத்தும் என்று நீங்கள் எதிர்பார்க்கின்றீர்கள்? நிச்சயமாக கடந்த தேர்தலின் பொழுது 2 மில்லியனுக்கு மேற்பட்ட வாக்குகளை அதிகமாக சேர்த்து வருகின்ற பெருமையை இருந்த பொழுதும் தனது தேர்தல் தொகுதியில் தோல்வியிட்டார். 21 வருடங்களாக ஒரு இடத்தை பிரதிநிதித்துவப்படுத்துவது என்பதை ஸ்ட்ராங் ஹோல்ட் என்பவர்கள், உறுதியான அறுதியான இடம் அல்லது நம்பிக்கை வாய்ந்த தொகுதி என்பார்கள். அவ்வாறான தொகுதியில் இவர் தோற்றது என்பது அவருடைய தலைமை குறித்த கருத்தாய்வுகளை எல்லாம் மேற்கொண்டிருந்தன. இருந்த பொழுதிலும் கன்சர்வேட்டிவ் கட்சியில் இவர் எவ்வாறு செயற்படுவார் என்பது குறித்த கருத்தாடல்களில் பல முகங்கள் இருக்கின்றன. குறிப்பாக அந்த தேசிய விவாதத்தின் பொழுது இவர் குறிப்பிட்ட ஒரு கருத்தியலானது, அதாவது வந்து கனடாவிற்கு வருகின்ற குடிவரவாளர்கள் தங்களுடைய நாட்டில் நடக்கின்ற பிரச்சனைகளை மறந்துவிட்டு கனேடியர்களாக இருப்பதற்கு பழகிக் கொள்ள வேண்டும், கனேடியர்களாக அவர்கள் வாழ்வதற்குத்தான் அவர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள் என்கிற கருத்தியலை கூறியதும், அதேவேளை காசா பிரச்சனையில் இப்பொழுது அதாவது பெரிய உயிர்கொல்லியாக மாறி இருக்கின்ற அல்லது இனப்படுகொலை என்கின்ற கோதாவியை தாண்டி செல்கின்ற காசா பிரச்சனையில் அது வந்து நிச்சயமாக இஸ்ரேல் பொறுப்பல்ல, ஹமாஸ் தான் பொறுப்பு, அங்கே படுகொலை இடம்பெறவில்லை என்கின்ற பாணியில் இருப்பதும், மற்றும் பலஸ்தீனத்தை அங்கீகரிக்க போகின்றது என்று கனடா கூறிய பொழுது அதனை மறுதளித்து செயற்படுவதும், அதாவது அதற்கான விருப்பு இல்லாமல் செயற்படுவது போன்ற கருத்தியல்கள் போன்றன இவர்களுடைய எதிர்கால கொள்கைகளை மாற்றாக கொண்டிருக்கின்றன. குறிப்பாக இங்கே பார்த்தீர்களானால் இந்த ரிபல் நியூஸ் என்று இப்பொழுது அமைச்சர் கரியானந்த சங்கரி அவர்களை தாக்கி வருகின்ற ரிபல் நியூஸின் உரிமையாளர் பியர் பொலிவியரின் ஒரு ஆலோசகராக இருந்தவர் அல்லது ஆலோசகராக இருக்கின்றவர் என்கின்ற ஒரு சந்தேகத்தை பத்திரிகைகள் வெளியிடுகின்றன, ஊடகங்கள் வெளியிட்டு வருகின்றன. அவ்வாறானவர்களை எல்லாம் வைத்து அல்லது இந்த சில வலதுசாரி அதீத வலதுசாரி போக்குள்ள ஊர்வலங்களில் கலந்து கொண்ட போன்ற பல இத்தியாதிகள் இருக்கின்றன. இருந்த பொழுதிலும் அவருடைய அண்மைக்கால கருத்துக்களில் குறிப்பிடப்பட்ட விடயம் ஒன்று, அதாவது வந்து தான் ஆட்சிக்கு வந்தால் குடிவரவாளர்களை குறைப்பது பற்றித்தான் யோசிக்க வேண்டும் என்றால், மில்லியன் கணக்கானவர்கள் இந்த ஒர்க் பெர்மிட்ஸ், ஸ்டூடெண்ட் பெர்மிட்ஸ் என்பவற்றில் இருக்கின்றார்கள், அவர்களை வெளியேற்றுவது தொடர்பான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் போன்ற விடயங்களில் கடுமையான நிலைப்பாட்டை எடுப்பேன் என்று கூறுகின்ற ஒரு முகமாக இருந்தாலும், இந்த புலம்பெயர்ந்த சமூகங்களிடையே வேறு மாதிரியான கருத்துக்களை விதைத்து வருவதான ஒரு சந்தர்ப்பம் இருக்கின்றது. இங்கே ஒரு விடயம், ஜனவரி மாதம் கால்கரியில் இவர்களுடைய மாகாண கன்வென்ஷன் நடைபெறுகின்றது. அப்பொழுது இந்த லீடர்ஷிப் ரிவ்யூ எனப்படுகின்ற தலைமைத்துவத்திற்கான பரிசீலனை இடம்பெறப் போகின்றது. அதன் பொழுது இவருக்கு எதிரான தோற்றுவாய்கள் தோற்றக்கூடிய அல்லது போட்டியாளர்கள் தோற்றக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருந்தாலும், தற்போதைய நிலையில் இவர் வெற்றி பெற்ற நிலையில் அதனை மறுதளிப்பதற்கான ஒரு முயற்சியை அவரது ஆதரவு அணி என்பது எடுத்து வருகின்றது. குறிப்பாக அவர் டொரண்டோவுக்கு வரும்பொழுது ஒரு பெரிய வரவேற்பை அளிப்பதாகவும் அல்லது
அல்லது ஒரு பெரிய பேரணியை நடத்துவதற்கான முயற்சியாகவும் அந்த சார்ந்த அணியாக தங்களை காட்டுவதாகவும் அது இடம்பெறப் போகின்ற ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி அவ்வாறான நிகழ்ச்சிகள் மூலம் இவருக்கு எதிரான போட்டியை குறைப்பதற்கான முன்னெடுப்புகள் இடம்பெறுகின்றன. என்றால் முதன்மை போட்டியாளராக சில வேளை டக்ஃபோர்ட் அவர்களே வரக்கூடும் என்கின்ற கருத்தியல் ஊடகங்களிடையே இருக்கின்றன. அந்த கன்சர்வேட்டிவ் கட்சியின் தலைவராக அவ்வாறான நிலைமைகளை தணிப்பதற்காக, ஏனென்றால் கடந்த தேர்தலின் பொழுது மாகாண கன்சர்வேட்டிவ் கட்சி மத்திய கன்சர்வேட்டிவ் கட்சி வேட்பாளர்களுக்கு ஆதரவளிக்கவில்லை. அதே போல இந்த பிராம்டன் மேயர் பேட்ரிக் பிரவுன் கூட அவ்வாறு செய்யவில்லை. இவர்கள் இரண்டு பேருடைய பேரும் முக்கியமாக பேசு பொருளாக மாறியிருப்பதற்கு காரணம் ஒரு கேசியம் ஒன்று டக்ஃபோர்ட் மத்திய அரசை நோக்கி செல்லும் பொழுது பேட்ரிக் பிரவுன் அவர்கள் மாகாண முதல்வருக்கான போட்டியில் இறங்கலாம் அல்ல அந்த கட்சியின் போட்டியில் இறங்கலாம் என்கின்ற ஒரு கேசியம் இருந்தது. இருந்த பொழுதும் அவற்றை மறுதளிப்பதற்கான ஒரு முயற்சியாக பிய பொலிவியர் அவர்கள் தோன்று வருகின்ற பொழுது ஒரு பெரிய பேரணியை நடத்துவதும் அல்லது அவருக்குள்ள ஆதரவு தளத்தை பெரும்பான்மையாக்கி ஜனவரியில் இடம்பெறப் போகின்ற தலைமை போட்டியை தவிர்ப்பதுமான முயற்சி என்பது மிக அதீதமாக இடம்பெறும். இருந்த பொழுதிலும் இவரது அந்த இரண்டக கொள்கைகள் என்பதும் மற்றும் அந்த பாதுகாப்பு செக்யூரிட்டி கிளியரன்ஸ் பெறாததும் என்பதும் அந்த கனேடிய மக்களிடையே கூட சில கேள்விகளை எழுப்பி வருகின்ற படியால் ஜனவரி மாதம் வரையும் நாங்கள் இவருடைய தலைமை எவ்வாறு செல்ல போகின்றது என்பதை பார்க்க வேண்டும். ஆனால் ஒரு அரசியல்வாதியாக தனக்கு ஏற்பட்ட தோல்வியை நேர்மையாக ஏற்றுக்கொண்டு விலகாமல் அதனையே தக்க வைத்து இன்னொருவரை பலிக்கடாவாக்கி அதன் மூலம் மீளவும் பாராளுமன்றத்திற்கு பிரவேசித்திருக்கின்றார். இங்கே ஒரு நகைச்சுவையான விடயம் என்னவென்றால் இவருக்கு விட்டுக் கொடுத்தவர் இந்த முறை பதவியை தான் அடுத்த முறை நடைபெறுகின்ற பொது தேர்தலில் அந்த தொகுதியிலேயே போட்டியிடப் போகின்றேன் என்கின்றதை கூறியிருக்கின்றார். எனவே பிய பொலிவியர் அடுத்த பொது தேர்தலில் வேறு ஒரு தொகுதியை தேட வேண்டிய நிலைமைக்கு சில வேளைகளில் தள்ளப்படலாம். இவ்வாறான பல சிக்கல்கள் இருக்கின்றன. ஆனால் நிச்சயமாக லிபரல் கட்சிக்கு மாகாணி சார்ந்த லிபரல் கட்சிக்கு ஒரு தலையீடியாக இவரது வருகை இருக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. நீங்கள் குறிப்பிட்டது போது இந்த மத்திய தேர்தலில் ஒன்டாரியோ முதல்வர் டக்ஃபோர்ட்டின் ஆதரவு பிய பொலியோவுக்கு கிடைக்கவில்லை என்பது எல்லோருக்குமே தெரிந்த ஒரு விடயமாக இருந்தது. அவர் சம்பந்தப்பட்ட கருத்துக்களுக்கு வேறு எதிர்மறையான கருத்துக்களையும் கூறியிருந்தார். இப்பொழுது பார்க்கின்ற பொழுது பிரதமர் மாக்காணியுடன் நேற்றைய தினமும் இந்த அமெரிக்க வர்த்தக உடன்பாடு தொடர்பாகவும் வர்த்தகத்தை விரிவுபடுத்துவதற்கான தொடர்புகளையும் டக்ஃபோர்ட் தொடர்பு கொண்டு கலந்துரையாடி இருந்தார். இப்படி பார்க்கின்ற பொழுது இந்த கட்சிகளுக்கு இடையிலே இருக்கின்ற மோதல்கள், அதாவது கன்சர்வேட்டிவ் கட்சிகளுக்கு இருக்கின்ற இந்த இடையில் இருக்கிற பிணக்குகள் எல்லாம் தீர்க்கப்படுவதற்கு இவர் ஏதாவது வழிவகைகளை வைத்திருக்கின்றாரா என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்? இல்லை, இவர் அதாவது சிறுபான்மை வாக்குகளை நம்பி தனது அதாவது தெரிந்த நிலையில் சில தவறான நடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடிய சாத்தியங்கள் இருக்கின்றன என்பன போன்ற பல இத்தியாதிகள் இருக்கின்றன. குறிப்பாக இந்தியாவில் அதாவது பிரிவினை கோரும் சக்திகளுடனான ஆதரவு தளம் போன்றவை மற்றும் இப்பொழுது இலங்கை தமிழர்களிடையே கூட எங்களிடையே கூட தான் இனப்படுகொலையை ஐக்கிய நாடுகள் அவைக்கு எடுத்துச் செல்வேன் என்பதை அறுதியாக கூறுகின்ற ஒருவராகவும் அதே நேரம் காசாவில் நடைபெறுவது இனப்படுகொலை இல்லை என்பதை கூறுவராகவும் இருக்கின்ற ஒரு நிலைமை போன்ற பல இரட்டை தன்மைகள் உள்ளவராக இருக்கின்றபடியால் மக்கள் அடையாளம் காணக்கூடிய ஒரு தன்மை ஏற்படுகின்றது. இவருடைய அந்த கொள்கைகள், வெளிநாட்டு கொள்கைகள் மற்றும் குடிவரவாளர்கள் தொடர்பான கொள்கைகள் தொடர்பான ஒரு உறுதியான நிலைப்பாட்டை எடுத்தால் இவ்வாறான விவகாரங்களில் வெற்றி பெறலாம். நாங்கள் குறிப்பிட்டது போன்று பலரும் பெறலாம். அதாவது பீட்டர் மெக்கே, ஜேசன் கெனி போன்ற பலரும் இந்த அவ்வாறான ஒரு நிலைமை ஏற்பட்டால் வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருந்தாலும் தற்பொழுது இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களிடையே தனது நம்பிக்கை பலத்தை அதிகரித்து, அதே போன்று நான் குறிப்பிட்டது போன்று இப்பொழுது டொரண்டோ, கல்கரி மற்றும் வான்கூவர், மொன்ட்ரியால் போன்ற நகரங்களுக்கு செல்லும் பொழுது அங்கே ஒரு பாரிய ஆதரவு பேரணிகளை நடத்தி இவருடைய பெயர் பாததாய்களையும் தாங்கி பல ஆயிரக்கணக்கானவர்களை காட்டுவதன் மூலம் இவருக்கான ஆதரவு இருக்கின்றதை காட்டி அந்த தேர்தல் ஒன்றுக்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தாமல் விடுவது என்கின்ற நிலைமை இருக்கின்றது. ஆனால் இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூட நம்பிக்கைக்குரியவர்களாக இருப்பார்களா என்பதுதான் முதல் கேள்வியாக இருக்கும். என்றால் அந்த
ஜனவரி மாதம் வருகின்ற பொழுது யாருடைய கை ஓங்கி இருக்கின்றதோ அல்லது ஒரு புதுமுகமாக கட்சிக்குள் இருந்தே வேறு ஒருவர் புறப்படக்கூடிய தன்மை இருக்கின்றதோ போன்றவை இருக்கின்றன. என்று சொன்னால் இவர் அந்த பதவி என்பதை இழக்க விரும்பாத ஒரு மனிதனாக பலராலும் கருதப்படுகின்றார். குறிப்பாக இப்பொழுது ஒரு தேர்தலில் தோல்வியுற்ற பொழுது எதிர்க்கட்சி தலைவரின் வாசஸ்தலத்தில் இருந்து இவர் விலகி இருக்க வேண்டும். அவ்வாறு விலகாமல் இடைத்தேர்தலுக்காக காத்திருந்து அதில் வெற்றி பெறுவேன், அதன் பிறகு அங்கேதான் இருக்க போகின்ற நிலையில் அங்கே இருந்தது. அதிலும் ஒரு பெரிய அந்த விடயமாக இப்பொழுது இந்த அதாவது இடதுசாரி ஊடகங்களால் லிபரல் மற்றும் புதிய ஜன கட்சி சார்ந்த ஊடகங்களால் சுட்டிக்காட்டப்படுவது புதிய குடிவரவாளர்கள் தொடர்பான கொள்கைகள் பலவற்றை முறுக்கம் கொண்டவர் போல காட்டும் இவர் தனது மனைவியின் ஒரு சிறிய தந்தை ஒருவர் அவர் அகதி கோரிக்கை நிராகரிக்கப்பட்ட நிலையில் இவர்களுடன் தான் தங்கியிருப்பதாகவும் அவர் கன்சர்வேட்டிவ் கட்சியை சார்ந்த விவகாரங்களில் எங்குமே காணப்படுபவராக இருப்பதாகவும், எனவே எவ்வாறு ஒருவரை அதாவது அகதி கோரிக்கை நிராகரிக்கப்பட்டவரை தானே பாதுகாத்துக் கொண்டு இவ்வாறு செய்ய முடியும் என்கின்ற கேள்விகளை மறைமுகமாக இந்த ஊடகங்கள் என்பன எழுப்புகின்றன. இருந்த பொழுதிலும் அது எவ்வாறான தன்மையை கொண்டு வரும் என்பதை நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்கணும். தர்ம என்று சொன்னால் அரசியல் என்பது எப்பொழுதும் ஒரு அதாவது புதினம் நிறைந்தது, புதுமை நிறைந்தது. ஆமாம், இந்த அரசியல் எப்பொழுதுமே ஒவ்வொரு நாளும் ஒரு மாற்றங்களை கொண்டு வரும். அந்த மாற்றங்கள் வருகின்ற பொழுது நீங்கள் இருக்கிறீர்கள் எங்களுடன் எப்பொழுதுமே பேசிக்கொள்வதற்கு. நன்றி. இந்த வேளையில் இணைந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்கு மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். நன்றி சுரேஷ். நன்றி தர்மா. நன்றி நேயர்களே. மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல். சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.